जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. துறவரம். அத்வைத சாதனை என்று அசலாக வருகிறபோது அதற்கு சந்நியாசம் முதல் அங்கமாதலால் அதையும், அதாவது இங்கே யாரும் அப்படி போவார்கள் அல்லது போகணும் என்று இல்லாவிட்டாலும் சொல்ல வேண்டியதாகிறது. அதில் பாசபந்தங்களை ஒரே போடாக போட்டு கத்தரிப்பது போல மற்றவர்கள் பண்ணுவதற்கில்லாவிட்டாலும் ஆத்ம அபிவிருத்திக்காக எந்த வழியில் முயற்சி பண்ணுகிறவர்களுக்கும் ஓரளவாவது இப்படிப்பட்ட பற்றுக்களை குறைத்து கொள்ளத்தான் வேண்டுமாதலால் ஐடியல் நிலையான சந்நியாசத்தை பற்றி காதாலாவது கொஞ்சம் கேட்டுக்கொள்வது நல்லதுதான். ஆத்மாவை தெரிந்து கொள்ளணுமானால் அதே குறியாய் காரியமாய் சிந்தையாய் இருந்தால்தான் முடியும். மகா பெரிய சக்தியான மாயையிலிருந்து விடுபடுவது மகா பெரிய சித்தியாக பிரம்மமாகவே ஆகிறது என்றால் அந்த லட்சியம் ஒன்றுக்கே டெடிகேட் பண்ணிக்கொண்டு அது ஒன்றிலேயே பற்றாக அதுவே காரியமாக இருந்தாலொழிய எப்படி முடியும்? மற்ற பற்றுக்கள் காரியங்களையும் வைத்துக்கொண்டு இதையும் பண்ணுவது என்றால் அந்த மாயையும் இந்த ஞானமும் எப்படி ஒரே சமயத்திலே சேர்ந்து வரும்? ஒரு பக்கம் அடுப்பிலே ஜலத்தை கொட்டிக்கொண்டே இன்னொரு பக்கம் விசிறி விசிறி மூட்ட பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி மற்ற காரியங்களையும் மற்ற பற்றுக்களையும் விடுவதுதான் சந்நியாசம். அதை பண்ணின விட்டுத்தான், அதாவது சந்நியாசம் ஏற்ற பிறகுதான் இந்த ஜீவன் சாக்ஷாத் பிரம்மம்தான் என்று வேதமே சொல்கிற மகா வாக்கியங்களில் உபதேசம் பெற ஒருத்தருக்கு யோகியதா சித்தி கிடைக்கிறது. பிரம்மம் என்றால் வேதம் என்றும் ஒரு அர்த்தம். பிரம்மமான வேதமே பிரம்மமாக ஜீவனை தெரிவிப்பதான மகா வாக்கியங்கள் என்கிற மந்திரங்களுக்கு தனிப்பட்ட சக்தி உண்டு. ஜீவன் பிரம்மமே என்ற கொள்கையை நன்றாக தெரிந்து வைத்துக்கொண்டு அதுவே தியானமாய் இருந்தால் மட்டும் அந்த லட்சியம் லேசிலே அனுபவமாகி விடாது. அந்த கொள்கையை இந்த வேத மந்திர அக்ஷர சமூகங்களால் ஆன மகா வாக்கியங்களின் மூலம் ஜபித்து ஜபித்து தியானித்து தியானித்து அபியசித்தால்தான் லட்சிய சித்தி சுலபமாகும். சுலபம் என்றால் ரொம்ப ஈஸி இல்லை, கம்பேரிட்டிவாக சொன்னது. குளிக்க வேண்டும் என்றால் நாம் புதுசாக கிணறு வெட்டி கொள்கிற மாதிரி நாமே அத்வைத சிந்தனையாய் இருந்து சாட்சாத்கரிக்க பிரயத்தனப்படுவது. வெட்டி வைத்த கிணற்றிலிருந்து இழுத்து கொள்கிற மாதிரி உபனிஷத் மகா வாக்கியத்தின் மூலம் அதே லட்சியத்தை அடைவது. இழுத்துத்தான் ஆகணும். திருப்பி விட்டவுடன் குழாய் கொட்டுகிற மாதிரி இல்லை. குடத்தின் சைஸ், கிணற்றின் ஆழம் இவை அவரவர் சம்ஸ்காரத்திற்கேற்க மாறும். சின்ன குடத்தாலே ஆழ கிணற்றிலிருந்து பல தடவை இழுக்கிறார் போலவும் சில பேர் பிரயாசைப்பட வேண்டியிருக்கலாம். ஆனாலும் நாமே புதுசாக கிணறு வெட்டி கொள்வதோடு கம்பேர் பண்ணினால் இது புரொடெக்டட் வாட்டர், அதாவது பாதுகாவல் செய்த ஜலம். இதற்கு பாராக்காரன் போட்டிருக்கிறது. அவன் அலோ பண்ணினால்தான் ஜலம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பாராக்காரனுக்கு தான் குரு என்று பெயர். சப்த சமூகங்களான மந்திரங்கள் ஆகாசத்திலே பரவியிருக்கிற பரமாத்ம சக்தியையும் அனுகிரகத்தையும் பலவிதங்களில் இழுத்து பிடித்து கொண்டு வந்து பலவிதமான இகபர நலன்களை நமக்கு உண்டாக்குபவையாகும். அம்மாதிரி இருப்பவற்றில் உச்சிக்கொம்பில் ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடையே அபேதமாக ஐக்கியப்படுத்துகிறவையே மகா வாக்கியங்கள் என்கிறவை. ஆத்ம ஞான பிரபோதகிருத் சப்திகாயாம். அஞ்ஞானத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஜீவாத்மாவுக்குள் அத்வைதமான ஆத்ம ஞானத்தை விழிப்புறுத்துகிற சப்தங்களை கொண்டவை என்று ஆச்சாரியால் மகா வாக்கியங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். குறிப்பு: ஐதரேயோபனிஷத் 1வது அத்தியாயம் 3.13 பாஷ்யம். தூங்குகிறவனை டமாரம் கொட்டி எழுப்புகிறது போல குரு இந்த மகா வாக்கிய டமாரத்தை கொட்டி சிஷ்யனுக்கு ஞான விழிப்பை தருவதாக சொல்லியிருக்கிறார். அந்த குரு யோகியதை பார்த்துத்தான் ஒருத்தனை சிஷ்யனாக அங்கீகாரம் பண்ணி சந்நியாச ஆசிரமம் கொடுத்து மகா வாக்கியோபதேசம் பண்ணுவார்.
சாதன சதுஷ்டயத்தில் பார்த்த விவேக வைராகிய சமதமாதிகளில் ஓரளவு நன்றாக முன்னேறி இருப்பதுதான் அந்த யோக்கியதை. வேதத்திற்கு இருக்கப்பட்ட 1180 சாகைகளில், அதாவது கிளைகளில், குறிப்பு தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதி வேதம் என்ற பேருரையில் வேத சாகை, சாகைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் என்ற பிரிவுகள் பார்க்க. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி 34. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உபனிஷத்தும் அந்த உபனிஷத்தில் ஒரு மகா வாக்கியமும் உண்டு. இப்படி 1100 சொச்சம் இருந்தாலும் ஒவ்வொரு வேதத்திற்கும் முக்கியமான ஒன்றாக 4 மகா வாக்கியங்களை எடுத்திருக்கிறார்கள். சந்நியாச தர்மங்களை விஸ்தாரமாக சொல்கிற விஸ்வேஸ்வர ஸ்மிருதி நிர்ணய சிந்து என்கிற நிபந்தனம், அதாவது தர்மசாஸ்திர தொகுப்பு நூல், மற்றும் அநேக தர்மசாஸ்திர பிரமாணங்கள், சத் சம்பிரதாயங்களில் வந்துள்ள வழக்கு ஆகியவற்றிலிருந்து சந்நியாச தீட்சையின் போது இந்த 4 மகா வாக்கியங்களையும் உபதேசிக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதோடு கூட இன்னும் பல மகா வாக்கியங்களை குரு உபதேசிக்கவும் இடம் இருக்கிறது. தீட்சை வாங்கிக் கொள்கிறவன் பூர்வாசிரமத்தில் எந்த சாகையைச் சேர்ந்தவனோ அந்த சாகையில் வருகிற மகா வாக்கியத்தையும் அடிஷனலாக உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கிறது. பிரணவத்தை முதலில் உபதேசித்துவிட்டு அப்புறம் மற்ற மகா வாக்கியங்களை உபதேசிக்கும் வழக்கமும் உண்டு. இப்படி உபதேசம் கேட்டுக்கொள்வதற்குத்தான் ஸ்ரவணம் என்று பிரம்ம வித்யா சாஸ்திரத்தில் பேர். ஸ்ரவணம் என்றால் நேர் அர்த்தம் கேட்டுக்கொள்வது. அதை மகா வாக்கியோபதேசம் பெறுவது என்ற அர்த்தத்திலேயே திருமூலரும் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பு திருமந்திரம் 139. கேட்டலுடன் சிந்தித்தல் மெய்தெளிதல் என்று தாய்மானவரும் சொல்லியிருக்கிறார். குறிப்பு கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்தெளிவால் வாட்டமரா உற்பவ நோய் மாறுமோ, அதாவது உடல் பொய்யுறவு. ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தையேதான் கேட்டல் சிந்தித்தல் மெய்தெளிதல் என்று சொல்லியிருக்கிறார். திருமூலரும் திருவார்த்தை கேட்டல் என்றதை அடுத்து தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று சொல்லியிருக்கிறார். இங்கே குரு உரு என்பதற்கு குரு கொடுத்த மந்திரத்தை உருப்போடுவது என்று அர்த்தம். உரு என்பதற்கு மந்திர ஜபம், அதாவது மனனம் என்று இருக்கிற அர்த்தத்தை தான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த செய்யுளின் முதல் பாதத்திலேயே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று வந்து விடுகிறது. திருமேனி என்பதும் உருவம்தானே. எனவே அதையே மறுபடி 4ஆம் பாதத்திலும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதனால் இங்கே உபதேச மந்திரத்தை உருப்போடுவது என்றே அர்த்தமாகும். இப்படி உருப்போட்டு அதே சிந்தையாய் இருப்பது தானாகவே நிதித்தியாசனமான மெய்தெளிதலில் கொண்டு சேர்க்குமாதலால் அதுவும் இதிலேயே அடங்கினதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்நியஸ்ய ஸ்ரவணம் குர்யாத், துறவரம் பூண்டு ஸ்ரவணம் செய்வாயாக, அதாவது சந்நியாசம் வாங்கி கொண்டுதான் ஸ்ரவணம் செய்ய வேண்டும் என்றே ஆன்றோர் வசனம் இருக்கிறது. எங்கேயும் போகாமல் இருக்கிற இடத்திலேயே நிர்குண பிரம்மமாக முக்தி அடைவதே இந்த ஸ்ரவணத்தின் லட்சியம். இதற்கு கீழ்ப்பட்டதுதான் சூரிய கதியிலே பிரம்மலோகத்திற்கு உயிர் போய் சகுண பிரம்மத்தோடு சேர்வது. அதை அடையவும் கூட நல்ல பக்குவமான ஒரு ஜீவன், சாந்தனாகவும் வித்வானாகவும் இருப்பவன் வீட்டை விட்டு அரண்யத்திற்கு போய் பிக்ஷை வாங்கி ஜீவித்து கொண்டு தபசிருக்கணும் என்று முண்டகோபனிஷத் சொல்கிறது. குறிப்பு 1வது அத்தியாயம் 2.11. அப்படியானால் நிர்குண தத்துவத்தில் உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டியவன் சந்நியாசம் பெற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். அடுத்த மந்திரத்திலேயே இவனை பற்றியும் சொல்லிவிடுகிறது. லோகத்தையெல்லாம் அவன் பரீட்சை பண்ணி பார்த்து அதிலே சகலமும் கர்மத்திலே கட்டுப்பட்டதாகவே இருக்கிறது. நம் லட்சியமான ஆத்மாவோ கர்மத்திற்கு அகப்படவே அகப்படாது. ஆகையால் சகல கர்மாவையும் விடுவோம் என்று தீர்மானிக்கிறான். அதாவது சந்நியாசி ஆவதற்கு தயாராகிறான். அதை குருமுகமாகவே பண்ணணும் என்று குருவை தேடி புறப்படுகிறான். குருமுகமாகவே குருமுகமாகத்தான் என்று தெரிவிப்பதற்காக குரும் ஏவ என்று உபனிஷத் சொல்கிறது. விஷயமெல்லாம் தெரிந்த சாஸ்திரஜனும் கூட தானே சுதந்திரமாக பிரம்ம ஞானம் அடைந்து விடலாம் என்று முயற்சி பண்ணக்கூடாது என்று தெரிவிக்கவே குரும் ஏவ போட்டது என்று ஆச்சாரியால் விளக்கி இருக்கிறார்.
அந்த உபனிஷத்திலேயே பின்னாடி ஒரு இடத்திலே ஏதோ ஆத்ம விஷயத்திலே பூஞ்சையாக இருக்கிறவனாலேயும் பிரமித்து நிற்கிறவனாலேயும் தான் ஆத்மாவை அடைய முடியாது என்று இல்லை. அலிங்கனாக, அதாவது அதற்குரிய அடையாளம் இல்லாதவனாக இருக்கும் வரை தபஸ் பண்ணுகிறவனால் கூட அதை அடைய முடியாதுதான் என்று வருகிறது. குறிப்பு 3வது அத்தியாயம் 2.4. அலிங்கம் என்பது சந்நியாசம் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பதுதான் என்று ஆச்சாரிய பாஷ்யம். துறவரம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर.